வாங்க எல்லாரும் சீக்கிரமா வாங்க. இன்னைக்கு என்ன நாள்னு மறந்துட்டீங்களா? ஏய் கௌரி, எதுக்கு இப்படி காலையிலே கத்திக்கிட்டு இருக்க? என்ன பெரியய்யா மறந்துட்டீங்களா? நான் தான் நேத்தே சொன்னனே. அதெல்லாம் மறந்து போச்சு. என்னன்னு மறுபடியும் சொல்லு. என்னது மறந்துட்டீங்களா? ஏய், புதிர் போடாம விஷயம் என்னன்னு சொல்லு. ஐயோ, இன்னைக்கு சாமிக்கு படையல் வைக்கும்போது அம்மன் அலங்காரம் பண்ணணும்னு சொல்லிருந்தேன்ல. இதுக்குதான் இந்த கூப்பாடு போட்டியா? நான் என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன். என்ன இவ்வளவு சாதாரணமா சொல்றீங்க? அம்மன் அலங்காரம் பண்றது ஒன்னும் அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்ல. அதுக்குன்னு ஒரு குடுப்பனை இருக்கணும். அம்மன் அலங்காரமா? அதென்ன கௌரி? சின்னையா, உங்க நல்லதுக்காக கௌரி வர பௌர்ணமி வரைக்கும் அம்மனுக்கு வேண்டிக்கிட்டு தினம் தினம் படையல் போட போறா. அதுல சீட்டு குலுக்கி போட்டு யாரு பேர் வருதோ அவங்களுக்கு அம்மன் அலங்காரம் பண்ணி அவங்கள அழைச்சிட்டு வந்து அவங்களுக்கு படையல் வைக்க போறா. இப்படி பண்றது குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்கும் நல்லது. இது ஒரு அன்போட வெளிப்பாடுன்னு வச்சுக்கோங்களேன். இது நல்லா இருக்கு. பக்தியோட சேர்த்து அன்பையும் விதைக்கிறது நல்ல விஷயம்தான். நம்ம குடும்பத்தோட நன்மைக்காக பூஜை அறையில பெரியவங்க தீபம் வச்ச மாதிரி கௌரி தினம் ஒருத்தருக்கு அம்மன் அலங்காரம் பண்ண போறா. இதை எல்லாரும் வரவேற்க வேண்டியதுதான். கௌரி, நீ சீட்டை குலுக்கி போடு. யாரு பேர் வருதுன்னு பாத்துடலாம். என்ன பெரியய்யா, சீட்டு குலுக்கி போடலாமா? உங்களுக்கு சம்மதம் தானே? அதான் அசோக் சொல்லிட்டானே, அப்புறம் நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு?